வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் எப்படி வந்து இமேஜை நம்மளோட வெப்சைட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து இமேஜ் அப்படின்ற IMG அப்படின்ற ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன சோர்ஸ் அதோட பார்த்து வந்து நம்ம எழுதணும். வித் 150 ஹைட் ஒரு 150 ALTயும் போட்டுடலாம். அதாவது இந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகலைன்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அது வந்துடுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் பார்த்து கொடுக்கல, அதனால் அப்படி வந்திருக்கு. இல்லை நான் இமேஜ் பார்த்து ஆக்சஸ் பண்ண முடியலன்னா இந்த இமேஜோட இது வராமல் வெறும் கோவைன் மட்டும் வரும். இப்போ நம்ம இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இது வந்து வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஏன் வந்து சும்மா இந்த பேரை போட்ட உடனே வந்துருச்சுன்னா, நான் இந்த ஃபோல்டர்லேயே இதை வச்சுருக்கேன், அதனால தான் இப்படி வந்துருச்சு. இதே நான் இங்கே வேறு ஒரு ஃபோல்டர் புதுசாக அந்த க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு ஐநூறு பேர் கொடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என் கூட நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வராது, ஏன்னா அந்த பாத்தில் அது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா, ஐன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறனால ஐக்குள்ளே இருக்கிற covid.jpg அப்படின்ற ஒரு ஃபைல். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபைல் உள்ளே போக 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 நம்ம இப்படி தான் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதே ஃபோல்டரில் இருந்துச்சுன்னா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இதே முன்னாடி வேறு ஒன்று போட்டிருக்கேன், அங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் கோடு வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஃபோல்டரில் தான் இமேஜ் இருக்குது. இதில் இந்த இடத்துல இருக்கிற கோவை JPG என்னோடய சோர்ஸ் கோடுக்குள்ளே இருக்கிற கோடால் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன எழுதணும்னா // அது வந்து PNG ஃபார்மேட். ஸோ அதனால் JPG தூக்கிட்டு PNGன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து வேறு ஒரு இமேஜ் வந்துடும். ஸோ இப்படி தான் பார்த்து வச்சு ஆக்சஸ் பண்ணோம். இல்லை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் பார்த்தே எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எப்படின்னா, அது டி ஃபோல்டரில் இதில் நான் போட்டுக்க இணையப்பக்கம்ன்ற ஒரு ஃபோல்டரில் அதுக்குள்ளே சோர்ஸ் கோடு போட்டு அதுக்குள்ளே இது வர்ற மாதிரி தெரியலனா, அது எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் மேலே இருக்கிற அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நான் சோர்ஸ் கோடுக்கு வெளியிலேயே தான் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு ஒரு மாற்றம் இல்லை, அதே தான். ஓகே, இப்போ வந்து ஒரு இமேஜ் போடுறப்ப இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து பார்த்து வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டைம் இமேஜுக்கு போடுறப்ப இது ஒவ்வொரு டைம் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அது வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேஸ் அப்படின்ற ஒரு டேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ஹெட்டுக்குள்ளே மட்டும்தான் எழுதணும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பார்த்தை இப்படியே காப்பி பண்ணுறேன்னு வச்சுங்க. இங்கே நான் போட்டுட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணால் எனக்கு இது வந்து ரன் ஆகும். இங்கே யூடியூப் எடுத்தது தப்பு. ஸோ
ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பெரிய பாத் இருக்குது, அந்த இடத்துக்கு 4-5 ஃபைல் ஆக்சஸ் பண்ணுன்றப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஃபுல் பாத் அடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஹெட்டில் பேஸ்ன்ற ஒரு டேக்குள்ளே அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்து இப்போ வந்து நான் போட்டு அந்த இணையப்பக்கம் யூடியூப்ன்ற வரைக்கும் வந்துடும், அந்த ஃபோல்டர் வரைக்கும் வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற எதை வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட வெறும் நேமை மட்டும் கொடுத்தா போதும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து நிறைய வீடியோ ஆடியோ டேக்லாம் ஒரே ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அந்த பேஸ் டேக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் டேக். இங்கே வந்து ஃபோட்டோக்கு கீழே என்ன கேப்ஷன் வரணும் அப்படின்றத நீங்கள் உங்களால் எழுத முடியும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ கீழே ஒரு கேப்ஷனும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த டேக்கில்.